வணக்கம் நண்பர்களே. நம்ம நாட்டுல ஒரு சொத்து வாங்குறது, இல்லன்னா ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு மேல வாடகை கொடுக்கறது, இந்த மாதிரி பெரிய பண பரிவர்த்தனைகள் செய்யும்போது டாக்ஸ் கட்ட வேண்டி இருக்கும் இல்லையா? அப்போ உங்களுக்கு எப்பவாவது தலை சுத்தி இருக்கா? ஒவ்வொரு தடவையும் ஒரு புது ஃபார்ம், புது ரூல்ஸ்னு ஒரே குழப்பமா இருந்திருக்கா? அப்படின்னா இந்த விளக்கம் உங்களுக்காக தான். இந்திய வரிமுறையில ஒரு பெரிய சூப்பரான மாற்றம் வந்திருக்கு. வரி கட்டுற வேலைய ரொம்பவே சுலபமாக்க போகுது. வாங்க இந்த புதிய படிவம் 1401 பத்தி ஆழமா அக்குவேர ஆணிவேரா புரிஞ்சுக்கலாம். டிடிஎஸ், அதாவது மூலத்தில் வரி பிடித்தம். இந்த வார்த்தையை கேட்டாலே பலருக்கு ஒரு சின்ன டென்ஷன் வந்துடும். அதுலயும் சொத்து வாங்கினா ஒரு ஃபார்மு, வாடகை கொடுத்தா அதுக்கு வேறொரு ஃபார்மு, ஒரு கான்ட்ராக்டருக்கு பணம் கொடுத்தா அதுக்கு மூணாவது ஒரு ஃபார்ம்னு வடிவில் சொல்ற மாதிரி ஆணையே புடுங்க வேண்டான்னு நம்ம பலரும் நினைச்சிருப்போம். இதுக்கு எந்த ஃபார்ம் பயன்படுத்துறது, இதுல என்ன விவரம் கொடுக்கறதுன்னு ஒரு பெரிய குழப்பத்துல மாட்டி முடிச்சிருப்போம். அப்படி நீங்க நினைச்சிருந்தா இனி அந்த கவலையே வேண்டாம். உங்க எல்லா கேள்விகளுக்கும் ஒரு எளிய தீர்வு வந்துருச்சு. இந்த புதிய மாற்றத்தை நாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரொம்ப தெளிவா புரிஞ்சிக்க போறோம். முதல்ல பழைய சிஸ்டம்ல என்னென்ன சிக்கல்கள் இருந்துச்சுன்னு பாப்போம். அதுக்கப்புறம் அதுக்கு தீர்வா வந்திருக்கிற இந்த ஒரே ஒரு புது ஃபார்மை பத்தி ஆழமா தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதை எப்படி பயன்படுத்துறது, இதுக்குள்ள என்னென்ன பிரிவுகள் இருக்கு, கடைசியா இதனால நமக்கு என்ன லாபம்னு தெளிவா பார்க்கலாம். ரெடியா? சரி, முதல் பகுதிக்குள்ள போலாம். இந்த புதிய ஃபார்ம் எதுக்கு தேவைப்பட்டுச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்கு காரணம் முன்னாடி இருந்த அந்த பெரிய சவால், அதாவது பல ஃபார்ம்களால் ஏற்பட்ட குழப்பம்தான். முன்னாடி நிலைமை இந்த ஸ்லைட்ல இருக்கிற மாதிரி தான் ரொம்பவே சிக்கலா இருந்துச்சு. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஒரு வீடு வாங்குறீங்க, அதுக்கான டிடிஎஸ் கட்டணும். அப்போ நீங்க ஆன்லைன்ல போய் தேட வேண்டியது படிவம் 26 QB. சரி, அதே சமயம் நீங்க மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல வாடகை தர்ற ஆளா இருந்தா அதுக்கு நீங்க பயன்படுத்த வேண்டியது படிவம் 26 QC. இதுவும் இல்லாம நீங்க ஒரு கான்ட்ராக்டருக்கோ அல்லது ஒரு வழக்கறிஞருக்கோ ஒரு வருஷத்துல 50 லட்சத்துக்கு மேல பணம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு படிவம் 26 QD தேடணும். அட ஏன், கிரிப்டோ கரன்சி மாதிரி டிஜிட்டல் சொத்துக்களை வாங்கினாலும் சரி வித்தாலும் சரி அதுக்கு படிவம் 26 QEன்னு பனியா ஒண்ணு. அடிங்கப்பா, ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கும் ஒவ்வொரு ஃபார்ம். சரியானதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே நமக்கு போதும் போதுன்னு ஆயிடும். இதுல தெரியாம ஒரு ஃபார்முக்கு பதிலா இன்னொன்றை தாக்கல் செஞ்சுட்டா அப்புறம் என்ன, வருமான வரித்துறையிலேருந்து ஏன் இப்படி பண்ணீங்க நோட்டீஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தப்பு நடக்க எவ்வளோ வாய்ப்பு இருக்கு பாருங்க. இப்போ இந்த எல்லா குழப்பங்களுக்கும் தேவையில்லாத அலைச்சல்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. வரி கட்டுறவங்க இந்த மாதிரி பல ஃபார்ம்களால கஷ்டப்படக்கூடாது, தவறுகளை தவிர்க்கணும்னு அரசாங்கம் ஒரு அருமையான முடிவு எடுத்தது. அதோட விளைவுதான் இந்த புதிய ஹீரோ. இந்த 4 அலகலக ஃபார்மையும் ஒன்னா சேர்த்து ஒரே ஒரு ஃபார்மை கொண்டு வந்திருக்காங்க. அதோட பேர் தான் படிவம் 141. இந்த மாற்றம் எவ்ளோ பெரியதுன்னு இந்த ஸ்லைட பார்த்தாலே புரியும். பாருங்க, இடது பக்கம் இருக்கிற அந்த 4 ஃபார்மும் இனி நமக்கு தேவையில்லை. ஏப்ரல் 1, 2024 இந்த எல்லா டிடிஎஸ் கொடுப்பனவுகளுக்கும் வலது பக்கம் இருக்கிற மாதிரி ஒரே ஒரு படிவம் ஃபார்ம் 141 பயன்படுத்தினா போதும். இது எவ்ளோ பெரிய நிம்மதி தெரியுமா? எவ்ளோ நேரம் மிச்சமாகும், எவ்ளோ குழப்பம் குறையும்னு யோசிச்சு பாருங்க. இனிமேல் அதுவா இதுவான்னு ஒரு கன்ஃபியூஷனே கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே வழிதான். சரி, இந்த ஃபார்மை சலான் கம் ஸ்டேட்மெண்ட்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். வழக்கமா வரி கட்டும்போது முதல்ல பணம் கட்டுறதுக்கு ஒரு சலானை ரெடி பண்ணுவோம். பணம் கட்டின பிறகு அந்த பரிவர்த்தனை பத்தின முழு விவரங்களையும் ஒரு ஸ்டேட்மெண்ட்ல தாக்கல் செய்வோம். இது ரெண்டும் தனித்தனி வேலை. ஆனா இந்த புதிய ஃபார்ம் 141ல இந்த 2 வேலையும் ஒரே நேரத்துல செஞ்சிடலாம். நீங்க விவரங்களை நிரப்பி பணத்தை கட்டும்போது அதுவே சலானாகவும் மாறிடும், அதுவே ஸ்டேட்மெண்டாகவும் பதிவாகிடும். ஒரே கல்லுல 2 மாங்கா. இதனால என்ன நன்மைனா, பணம் கட்டினது ஒரு கணக்கு, விவரம் கொடுத்தது வேற ஒரு கணக்குன்னு எந்த பிரச்சனையும் வராது. ரெண்டும் ஒரே இடத்துல சரியா பதிவாகிடும். இப்போ இந்த புதிய படிவம் 1141க்குள்ள என்னென்ன இருக்கு, இதை எப்படி அணுகுவது, எப்படி பயன்படுத்துவதுன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். வாங்க இதன் செயல்பாட்டை ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கலாம். இந்த புது ஃபார்மை பயன்படுத்துறது ரொம்பவே சுலபம். வெறும் 3 ஸ்டெப் தான். முதல்ல இன்கம் டேக்ஸ் வெப்சைட்ல உங்களுடைய பேன் நம்பரை வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. உள்ள போனதும் இ-ஃபைல் மெனுவுக்கு கீழே இ-பே டாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா நியூ பேமெண்ட்னு ஒரு பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அங்க வர்ற லிஸ்ட்ல இப்போ ஃபார்ம் 41 தேர்ந்தெடுத்தா போதும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். நீங்க நியூ பேமெண்ட் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, இந்த சிவப்பு கட்டத்துக்குள்ள ஃபார்ம் 141 ஆப்ஷன் தனியா தெளிவா கொடுத்திருக்காங்க. முன்னாடி மாதிரி பல ஆப்ஷன்ஸ்ல போய் நம்மளோடது எதுன்னு தேடி அலைய வேண்டிய அவசியமே இல்ல. இந்த 4 வகையான டிடிஎஸ் கொடுப்பனவுகளுக்கும் இதுதான் இனி உங்களுக்கான ஒரே வழி. ரொம்ப எளிமையா வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. ஃபார்மருக்கு உள்ள போனதும் இப்படிதான் இருக்கும்.
இதுல முக்கியமான விஷயமே இந்த டிராப் டவுன் மெனு தான். சொல்லப்போனா இந்த மாற்றத்தோட சூப்பர் ஸ்டாரே இதுதான்னு சொல்லலாம். முன்னாடி இருந்த 4 தனித்தனி ஃபார்ம்களோட வேலைய இப்போ இந்த ஒரே ஒரு சின்ன மெனு செய்ய போகுது. எந்த மாதிரி டிடிஎஸ் கட்ட போறீங்கன்னு இது கேட்கும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். எந்த வகையான பரிவர்த்தனைக்கு டிடிஎஸ் கட்டுறீங்களோ அதை இதுல இருந்து செலக்ட் பண்றது மட்டும்தான். அந்த டிராப் டவுன் மெனுவை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த 4 ஆப்ஷன்ஸ் வரும். இதுல இருக்கிற ஷெட்யூல்ங்கிறது ஒரு பிரிவு மாதிரி. ஒவ்வொன்னையும் விளக்கமா பார்க்கலாம். ஷெட்யூல் ஏ இது வாடகைக்கானது. நீங்க ஒரு தனிநபரா இருந்து மாசம் 50,000 ரூபாய்க்கு மேல வாடகை கொடுத்தா அந்த வாடகையிலிருந்து டிடிஎஸ் பிடிக்கணும். அந்த பணத்தை அரசாங்கத்துக்கு கட்ட இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். ஷெட்யூல் பி இது சொத்து வாங்குறதுக்கானது. நீங்க 50 லட்சம் ரூபாய்க்கு மேல மதிப்புள்ள ஒரு வீடு, மனை மாதிரி அசையா சொத்து வாங்கும்போது விற்பவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி டிடிஎஸ் பிடிக்கணும். அந்த டிடிஎஸ்ஸை கட்ட இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணணும். ஷெட்யூல் சி இது ஒப்பந்ததாரர்கள் அல்லது நிபுணர்களுக்கானது. ஒரு தனிநபரா நீங்க ஒரு வருஷத்துல 50 லட்சத்துக்கு மேல ஒரு கான்ட்ராக்டருக்கோ இல்ல ஒரு வக்கீல், டாக்டர் போன்ற நிபுணருக்கோ பணம் கொடுத்தா அதுக்கும் டிடிஎஸ் பிடிச்சு கட்டணும். அதுக்கு இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். ஷெட்யூல் டி கடைசியா இது டிஜிட்டல் சொத்துக்களுக்கானது. பிட்காயின், என்எஃப்டி மாதிரி வர்ச்சுவல் டிஜிட்டல் சொத்துக்களை விற்கும்போது டிடிஎஸ் கட்டினா இந்த ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கணும். பாத்தீங்களா, எல்லாமே ஒரே இடத்துல எவ்வளவு தெளிவாகவும் ஒழுங்காகவும் இருக்கு. சரி, நம்மளோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த மாற்றம் வெறுமனே ஒரு ஃபார்மை குறைக்கிறது மட்டும் அல்ல. இது உங்களை போன்ற வரி செலுத்துறவங்களுக்கு ஏன் மிகவும் முக்கியமானது, இதனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு இப்ப பார்க்கலாம். இந்த முழு மாற்றத்தோட மையச் செய்தி இதுதான். இனிமேல் ஒரு பரிவர்த்தனைக்கு ஒரே ஒரு படிவம். இதன் மூலமா குழப்பங்கள் குறையும், தப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட இல்லாம போயிடும், உங்க நேரமும் மிச்சமாகும். வரி செலுத்துறது ரொம்பவே எளிமையாகவும் தெளிவாகவும் மாறும். அப்பாடா, இப்பதான் எல்லாம் ஒரு பிளானுக்கு வந்திருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு இல்லையா? இந்த தகவலை நீங்க தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க நண்பர்கள், குடும்பத்தினர் யாருக்காவது இந்த மாதிரி பரிவர்த்தனைகள் இருந்தா அவங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிட்டா வரி செலுத்துறது யாருக்குமே ஒரு பாரமா இருக்காது. இந்த மாற்றத்தை பார்க்கும்போது ஒரு முக்கியமான கேள்வி மனசுல வருது. டெக்னாலஜி வளர வளர நம்ம நிதி உலகம் இன்னும் சிக்கலாகிட்டே போகுது. இந்த மாதிரி நேரத்துல எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிற இந்த மாதிரி எளிமையான ஃபார்ம்கள் தான் வரி செலுத்துறதோட எதிர்காலமா இருக்குமா? இது நிச்சயம் ஒரு நல்ல தொடக்கமா தெரியுது. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதே மாதிரி வருமான வரி தாக்கல்ல இருக்கிற மற்ற சிக்கலான விஷயங்களையும் எளிமையாக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி இன்னொரு பயனுள்ள தகவலோட அடுத்த முறை சந்திப்போம். நன்றி.